Hello students, welcome to Vista's Learning. நான் Elavarasan உங்களோட சயின்ஸ் டியூட்டர். Vista's Learning அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இது தமிழில் மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்குது. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் Vista's Learning தமிழ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, 7th செகண்ட் டேர்மில் நம்ம பார்க்கக்கூடிய லெசன், 3rd லெசன், சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்கள். ஸோ இந்த பூமியில் பார்த்திங்க அப்படின்னா, மனிதர்கள் வாழும் இடத்துல நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்கள் நிறையவே இருக்குது. அதில் ஒரு சில மாற்றங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலநிலை மாற்றங்களை சொல்லலாம். மழை பெய்யுதல். ஸோ மழை பெய்யுறது எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு நீர் ஆவியாதனால் மேகம் உருவாகிறது. மேகத்திலிருந்து ஹை டென்சிட்டியில் வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால அங்கேருந்து நமக்கு என்னவாகுது அப்படின்னா, ரெயின் ஆனது வரவும் செய்யுது. ஸோ மழை பெய்கிற மாற்றங்கள் நம்மை சுற்றி நடக்குது. அதே போல் கோடை காலங்களில் நமக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹாட்னஸ், டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது போல் காலநிலைகள் மட்டுமல்ல, நம்ம தினமும் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காஃபி குடிப்போம். டீ காஃபி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அப்படி டீ காஃபி குடிக்கிறப்போ நமக்கு கொண்டு வந்து டீ காஃபி வச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் டீ காஃபி குடிக்காமல் அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, அது என்ன ஆகிடும் அப்படின்னா, அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர், தட் மீன்ஸ் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சர் என்னவோ அந்த டெம்பரேச்சருக்கு அந்த ஹாட் சப்ஸ்டன்ஸான டீ அல்லது காஃபி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்களில் இதுவும் நம்ம ஒன்றாக சொல்லலாம். ஸோ அதே போல் ஹாட் ஏர் பலூன். ஸோ நமக்கு தெரியும், சூடான காற்று நிரப்பப்பட்ட பலூன். அந்த பலூன் எப்படி ஹைட்டாக ரொம்ப உயரத்தில் அந்த பலூனானது பறக்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாற்றம் நடக்கிறது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, ஹாட் ஏர் பலூனுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய நெருப்புனால அங்கே இன்சைடில் இருக்கக்கூடிய காற்றானது ரொம்ப சூடான காற்றாக இருக்கும். ஸோ நமக்கு தெரியும், சூடான காற்று அப்படின்னா அதோட டென்சிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ பலூனுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றோட அடர்த்தி ரொம்ப குறைவாக இருக்குது கம்பேர் தென் அட்மாஸ்பரிக் ஏர் டென்சிட்டி. ஸோ சுற்றி இருக்கக்கூடிய பலூனை சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டல காற்றின் அடர்த்தியை காட்டிலும் பலூனுக்குள் இருக்கக்கூடிய சூடான காற்றின் அடர்த்தி ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ டென்சிட்டி குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஏர் ஆனது என்ன ஆகும் அப்படின்னா, மிதக்க செய்யும். சரியா? ஃப்ளோட் ஆகும். ஸோ அதனால தான் ஹாட் ஏர் பலூன் என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ளோட் ஆகிட்டு போகுது. ஸோ இதையும் நம்ம சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்களில் ஒன்றாக சொல்லலாம். ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, ரஸ்டிங் அயன். ஸோ இப்போ வந்து இரும்பானது துருப்பிடித்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடைபெறுது. அந்த நிகழ்வுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மை சுற்றி நிகழக்கூடிய ஒரு மாற்றங்கள் தான். ஸோ இரும்பு துருப்பிடித்தலுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாட்டர் கண்டென்ட் அண்ட் தென் ஏர், ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனும் H2Oவும் சேர்ந்து தான் இரும்பானது என்ன ஆகுது அப்படின்னா துருப்பிடித்தலுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா, நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அந்த மாதிரியான சேஞ்சஸ் 2 டைப்பாக நம்ம சொல்லலாம். அதில் ஃபிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச். ஸோ 6th நீங்கள் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறத கண்டிப்பாக படிக்கவும் செஞ்சுருப்பீங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சோட சேர்த்து ஸ்டேட் ஆஃப் சேஞ்சஸ், ஓகே, சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லாட்டி ஸ்டேட் ஆஃப் சேஞ்சஸ், என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, சேஞ்ச் இன் ஏ ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ சப்ஸ்டன்ஸில் ஃபிசிக்கல் ஸ்டேட், இயற்பியல் அமைப்பானது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீமை சொல்லலாம். ஸோ நான் எப்படி டீ காஃபிக்கு சொன்னோனோ அதே போல் ஐஸ்கிரீம். ஸோ ரொம்ப கூலிங்காக இருக்கக்கூடிய இந்த ஐஸ்கிரீமை நம்ம வளிமண்டல காற்றில் வைக்கிறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர்னால அந்த கூலிங்காக இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட் ஆகி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், உருக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து சேஞ்ச் இன் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட, ஐஸ்கிரீம் ஆப்ஜெக்டோட ஷேப் என்ன ஆகுது, சைஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே போல் ஐஸ் மெல்ட் ஆன் ஹீட் பண்ணுறதுனால ஐஸ் மெல்ட் ஆகும். ஸோ அதே போல் இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா, சேஞ்ச் இன் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறப்போ நம்ம பாய்லிங் வாட்டரை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ பாய்லிங் வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன்ல. ஸோ வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ். இப்போது வாட்டரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹீட் பண்ணுறோம். ஸோ வாட்டரை ஹீட் பண்ண என்ன ஆகும், பாய்லிங் பாயிண்ட் டெம்பரேச்சரை ரீச் ஆன உடனே வாட்டர் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீராவியாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஃபிசிக்கல் ஸ்டேட் பாருங்கள், லிக்விட் ஸ்டேட்லேருந்து என்ன ஸ்டேட்டுக்கு மாறி இருக்குது, கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்குது. என்ன ஸ்டேட்டுக்கு, லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்குது. ஸோ சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் இன்டூ அனதர் ஸ்டேட், ஃப்ரம் லிக்விட் ஸ்டேட் இன்டூ கேசியஸ் ஸ்டேட். ஸோ இது ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் சேஞ்சஸாக நம்ம சொல்லலாம். ஸோ
water starts evaporating is an example for change in the physical state of the substance. ஸோ அதே போல் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் த காம்போசிஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட் இஸ் மேட் அப் ஆஃப் அட்டம் அண்ட் மாலிகுல்ஸ். ஸோ அணுக்கள் மூலக்கூறுகளால் உருவானது தான் அனைத்து வகையான பொருட்களுமே அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த அணுக்கள் மூலக்கூறுகளில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரஸ்டிங் ஆஃப் அயன். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டேட் இன் த கம்போசிஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னா when the object made up of iron are exposed to moist condition அப்படிங்கிறது ஈரப்பதமான சூழ்நிலையை நம்ம சொல்லுவோம். when your objects made of iron are exposed to moist conditions, a reddish brown new substance called rust form on a surface of this object. ஸோ நம்ம இரும்பை வந்து வெட்ட வெளியில் வைக்கிறப்போ அதில் மாய்ஸ்ட் ஏர் ஈரப்பதமான காற்று ஆக்சிஜன் ப்ளஸ் H2O இது ரெண்டும் சேர்ந்து தான் ரஸ்டிங்க்கு துருப்பிடித்தலுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஈரப்பதமான காற்று படுறதுனால அயன் இரும்பானது என்ன ஆகும் அப்படின்னா அதோட சர்ஃபேஸில் ரஃப் சர்ஃபேஸாக மாறும். அது எப்படி இருக்குன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் அதோட சர்ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ கெமிக்கல் காம்போசிஷன் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் இந்த காம்போசிஷன் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு ரஸ்டிங் அப்படிங்கிறத ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, ஸோ அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பேப்பர் பர்ன் ஆகுது. பேப்பர் எரியிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக கெமிக்கல் சேஞ்சுக்கு சொல்லலாம். ஸோ காம்போசிஷன் சேஞ்ச் ஆகிறத பார்த்துருக்கோம். ஃபிசிக்கல் சேஞ்ச் ஐஸ்கிரீம் எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர், பாயிலிங் ஆஃப் வாட்டர் எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா கெமிக்கல் சேஞ்ச். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சுக்கும் கெமிக்கல் சேஞ்சுக்கும் ஒரு பெஸ்ட் டிஃப்ரென்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்சில் சைஸ் அண்ட் ஷேப் சேஞ்ச் ஆகும். பட் கெமிக்கல் காம்போசிஷன் எந்த விதத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. பட் கெமிக்கல் சேஞ்சில் கெமிக்கல் காம்போசிஷன் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அதே போல் ஃபிசிக்கல் சேஞ்ச் ரிவர்சபிள் சொல்லலாம். கெமிக்கல் சேஞ்ச் இர்ரிவர்சபிள் மீள முடியாதவை வகையான மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கெமிக்கல் சேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பேப்பர் எரியிறதை நம்ம சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் பர்னிங் ஆஃப் பேப்பர் சேஞ்சஸ் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸ். ஸோ பேப்பரை நம்ம எரிய வைக்கிறதுனால அது என்னவா மாறுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் அதர் சப்ஸ்டன்ஸாகவும் நமக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பேப்பர் வந்து நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் கெமிக்கல்ஸ் சேஞ்ச் வந்து இர்ரிவர்சிபிள் மீள முடியாதவை. ஸோ பர்ன் ஆனதுக்கப்புறம் பேப்பர் கார்பன் டை ஆக்சைடாகவும் அதர் சப்ஸ்டன்ஸாகவும் மாறுமே தவிர திரும்ப என்ன கொண்டு வர முடியாது, பேப்பரை கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? ஸோ இன் கேஸ் ஆஃப் பர்னிங் ஆஃப் பேப்பர் சேஞ்சஸ் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 6th லோயர் கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம் மேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு. 3 டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். சாலிட், லிக்யூட், கேஸ். ஓகே, மேட்டர் இஸ் கிளாசிஃபைடு ஆஸ் சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ் பேஸ்டு ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ இயற்பியல் பண்புகளை பொறுத்து பொருளானது நம்ம திட, திரவ, வாயு பொருள்கள் அப்படின்னு 3 வகையாக பிரித்திருப்போம். ஸோ 6th அதை பற்றி ஓரளவுக்கு நீங்கள் பேசிக்காக படிச்சிருப்பீங்க. ஸோ எந்த ஒரு பொருளும் அணுக்கள் மூலக்கூறுகளால் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபிசிக்கல் சேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா அணுக்களோட கட்டமைப்பு மாறுமே தவிர அணுக்களோட எண்ணிக்கையானது என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. டஸ் நாட் சேஞ்ச், இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க. ஸோ ஐஸ் கியூபை ஹீட் பண்ணுறப்போ என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறப்போ சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஐஸ் கியூபை நம்ம ஹீட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். சாலிட் இன்ட்டு லிக்யூடாக சேஞ்ச் ஆகும். பட் வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஆட்டம் மாலிகுல்ஸ், தட் மீன் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா டஸ் நாட் சேஞ்ச். ஓகே, ஸோ சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுறப்போ அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எதுவுமே என்ன ஆகாது அப்படின்னா கவுண்டிங் சேஞ்ச் ஆகாது. அதே அணுக்கள், அதே மூலக்கூறுகள் மட்டும்தான் இருக்கும். ஷேப் அண்ட் சைஸ் ஸ்டேட் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் 6th படிச்சிருப்பீங்க. when solid is heated, that is ice cube is heated, it will be changed into solid state into liquid state. இப்போ லிக்யூடை நீங்கள் ஃபர்தராக ஹீட் பண்ணீங்க அப்படின்னா பாயிலிங் டெம்பரேச்சருக்கு, வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணோம் அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்லேருந்து என்ன ஸ்டேட்டுக்கு மாறும், கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். பட் அதோட அணுக்கள் மூலக்கூறுகளோட அமைப்பு சேஞ்ச் ஆகுமா தவிர எண்ணிக்கை என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் ஆன் சாலிட், லிக்யூட் அண்ட் கேஸ். திட, திரவ, வாயு பொருட்களை வெப்பப்படுத்துவதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எஃபெக்ட் ஆஃப் ஹீட் ஆன் சாலிட், லிக்யூட் அண்ட் கேசஸ். ஃபர்ஸ்ட் ஒன், when heated or cooled the object may expand or contract
பட் த மாஸ் ரிமைன்ஸ் சேம். ஸோ முன்னாடியே சொன்னது போல் ஒரு பொருளை நம்ம ஹீட் பண்ணுறதுனால அல்லது குளிர்விக்கிறதுனால அந்த பொருள் வந்து என்ன ஆகும்னா விரிவடையும் அல்லது சுருங்கும் அல்லது இறுகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சுருங்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாஸ் என்ன ஆகாது, அணுக்கள் மூலக்கூறுகளோட எண்ணிக்கை என்ன ஆகாது, டஸ் நாட் சேஞ்ச். ஸோ அதனால் மாஸ் ரிமைன்ஸ் சேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ ஒரு சாலிட் பொருளை நம்ம ஹீட் பண்ண, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐஸ் க்யூபே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக சொன்ன அதே எக்ஸாம்பிள், ஐஸ் க்யூபை ஹீட் பண்ணுறப்போ லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். அதே லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம கூல் பண்ணுறப்போ அது என்னவா மாறும் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டுக்கு, தட் மீன்ஸ் ஐஸ் க்யூபாக மாறும். அதனால் மாஸ் டஸ் நாட் சேஞ்ச். ஓகேவா. ஸோ அணுக்கள் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எப்போவுமே என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதே போல் நம்ம வாட்டரை ஹீட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகும். கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போனாலும் வாட்டர் கண்டென்ட்டோட அணுக்கள் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மாறவே மாறாது, மாஸ் ரிமைன்ஸ் சேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச் எ சேஞ்சஸ். இதை போல் மாஸ் ரிமைன்ஸ் சேமாக இருக்கிறப்போ அணுக்களோட அமைப்பு வேணும்னா மாறுமே தவிர அணுக்களின் எண்ணிக்கை மாறாமல் இருக்கக்கூடிய இது போன்ற ஃபிசிக்கல் சேஞ்ச், இது போன்ற சேஞ்சுகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்ச், இயற்பியல் மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சச் எ சேஞ்சஸ் வேர் தேர் இஸ் எ சேஞ்ச் இன் வால்யூம் பட் மாஸ் ரிமைன்ஸ் த சேம். ஸோ வால்யூம் ஆஃப் த substance will be changed but mass of the substance remains constant or same அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையான மாற்றங்களை நம்ம இயற்பியல் மாற்றங்கள், such changes are called as physical change. So physical changeக்கான definition சொல்லணும்னா the changes where there is a change in volume but not change in mass or mass remaining the same are called physical changes அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the physical changes are the changes in which only physical property of the substance undergo a change. ஸோ இயற்பியல் மாற்றங்களில் சப்ஸ்டன்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இயற்பியல் பண்புகள் மற்றும் தான் மாறுமே தவிர அணுக்கள் மூலக்கூறுகளில் எந்த வித மாற்றங்களும் இருக்கவும் செய்யாது. ஓகேங்களா. ஸோ இன்னொரு விதமாக ஃபிசிக்கல் சேஞ்சை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ டெஃபினிஷனாக சொல்கிறப்போ எப்படி சொல்லலாம்னா physical changes are the changes in which only physical property of the substance undergo a change and there is no change in chemical composition. இயற்பியல் பண்புகள் மட்டுமே மாறுமே தவிர அந்த பொருளில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன், வேதி பிணைப்புகள், வேதியியல் மாற்றங்கள் எதுவுமே என்ன ஆகாது அப்படின்னா நடைபெறாது. there is no new substance formed in a physical change. physical changeல புதிய வகையான பொருளானது என்ன ஆகாது அப்படின்னா உருவாகாது. இட் இஸ் அண்ட் ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரிவர்சபிள் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒன் வேர்டுக்கு தேவைப்படும் there is no new substance formed in a physical change. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் சேஞ்சில் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும்னு சொல்லலாம். என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா physical properties include luster, malleability, that means flexibility அப்படின்னு நம்ம சொல்லலாம், and ductility, the ability to be drawn into thin wire. ductility அப்படிங்கிறது மெட்டலை thin sheet-ஆ, thin plate-ஆ அல்லது thin wire-ஆ மாற்றக்கூடிய தன்மையை தான் நம்ம ductility அப்படின்னு நம்ம சொல்லுவோம். density, viscosity, solubility, mass, volume and so on. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அது என்ன மாதிரியான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா லஸ்டர், மல்லியபிலிட்டி, டக்டிலிட்டி, டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், விஸ்காசிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், சாலிபிலிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், மாஸ் ஆர் அண்ட் வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வில் பி சேஞ்ச். ஓகே. பட் கெமிக்கல் காம்போசிஷன் நெவர் சேஞ்ச். தட் இஸ் வாட் கால்ட் as ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனி சேஞ்சஸ் இன் தீஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இது இயற்பியல் பண்புகள் மேற்கண்ட நம்ம இயற்பியல் பண்புகளில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா தட் சேஞ்ச் இஸ் ரெஃபர்ட் as ஆர் கால்ட் as a physical change. எனி சேஞ்ச் இன் தீஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் ரெஃபர்ட் டு as a physical change. சாரி, ஃபார் an எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா ரப்பர் பேண்டை நம்ம சொல்லலாம். ஸோ ரப்பர் பேண்டை என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும். என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அதோட ஷேப், சைஸ் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். பட் அந்த ரப்பர் பேண்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் எந்த விதத்தில் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா. ஸோ ரப்பர் பேண்டை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீட்டிக்கும். மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். தட் இஸ் த ரிவர்சபிள் சேஞ்ச் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் ரிவர்சபிள் சேஞ்சஸ். So for an example, when your rubber band is stretched, it elongates. That means நீட்டிக்கும் தன்மை கொண்டது. அதோட சைஸ், ஷேப் சேஞ்ச் ஆகும். chemical composition does not change in a rubber band. So
வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்ச், ஃபிசிக்கல் சேஞ்சோட குணாதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சிலதை பார்த்துலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், டூரிங் எ ஃபிசிக்கல் சேஞ்ச் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்போ இயற்பியல் மாற்றங்களின் போது புதிய வகையான பொருட்கள் என்ன ஆகாது, உருவாகாது. தேர் இஸ் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இன் எ ஃபிசிக்கல் சேஞ்ச் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டூ நாட் சேஞ்ச். ஸோ ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. பட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் டக்டிலிட்டி, மல்லியபிலிட்டி, சாலிட், தட் மீன்ஸ் வால்யூம், மாஸ், டென்சிட்டி. ஓகே, ஸோ சேஞ்ச் ஆகுன்றதை நம்ம சொல்லிடணும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐஸ் கியூபை எடுத்துக்கோங்க. ஐஸ் கியூபை ஹீட் பண்ணால் என்ன ஆகும், மெல்ட் ஆகும். சரிங்களா? ஸோ மெல்ட் ஆச்சு அப்படின்னா அந்த மெல்ட் ஆகுறப்போ அந்த வாட்டர் கண்டென்ட், வாட்டர் மாலிகூல்ஸ் என்ன ஆகாது, டஸ் நாட் சேஞ்ச். அதே போல் நியூ சப்ஸ்டன்ஸ் உருவாகாது. சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு தான் போகும். வாட்டராகவே தான் இருக்கும். ஓகேங்களா? நியூ சப்ஸ்டன்ஸான வாட்டரை தவிர்த்து வேறு ஒரு புதிய வகையான சப்ஸ்டன்ஸ் உருவாகாமல் இருத்தல் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இயற்பியல் மாற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன், டூரிங் எ ஃபிசிக்கல் சேஞ்ச் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு. அதே போல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா அடுத்த பாயிண்ட், எ ஃபிசிக்கல் சேஞ்ச் இஸ் யூஸ்வலி டெம்பரவரி அண்ட் ரிவர்சபிள் இன் நேச்சர். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறது இட்ஸ் அண்ட் டெம்பரவரி சேஞ்ச் அண்ட் இட் இஸ் அண்ட் ரிவர்சபிள் சேஞ்ச் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிவர்சபிள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக ஸ்ட்ரெச் பண்ணுறதை சொல்லியிருந்தோம். ஓகே, ரப்பர் பேண்ட். இன்னொரு வகையை சொல்லணும் அப்படின்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டரை ஹீட் பண்ணோம் அப்படின்னா நீராவியாக போகும். அந்த நீராவியை நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கணும், வாட்டரே கிடைச்சிடும். ஸோ இட் இஸ் அண்ட் ரிவர்சபிள் ப்ராசஸ். இட் இஸ் அண்ட் ரிவர்சபிள் ப்ராசஸ். ஸோ இங்கே ரெண்டு ப்ராசஸ் நடந்திருக்கு. ஒன்று ஹீட்டிங், இன்னொன்று கூலிங். ஸோ ஹீட் பண்ணுறப்போ வாட்டர் எவாப்ரேட் ஆகுறப்போ ஸ்ட்ரீமாக மாறிடும். தட் மீன்ஸ் கேசியஸ் ஸ்டேட். ஸோ கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூல் பண்ணுறப்போ அகைன் என்னவா மாறிடும், லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஸோ இட் இஸ் அண்ட் டெம்பரவரி அண்ட் reversible changes in nature. Okay, so அதே போல in physical change a chemical property of the substance does not change அப்படின்றது முன்கூட்டியே சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கோல்டு எடுத்துக்கோங்க. கோல்டு, ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அண்ட் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ கோல்டு மாலிகூல்ஸ், ஆட்டம் மாலிகூல்ஸ் என்ன இருந்ததோ அதே தான். கோல்டை நம்ம ஹீட் பண்ண உடனே அது உருகும் இல்லையா, மெல்ட் ஆகும் இல்லையா. மெல்ட் ஆகிறப்போ அதே ஆட்டம் மாலிகூல்ஸ் அந்த கோல்டில் இருக்கும். கோல்டோட ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் சேஞ்ச். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகாது, டஸ் நாட் சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ ஆட்டம் மாலிகூல்ஸ் சாலிடில் என்னவா இருக்கும், சாலிட் கோல்டில் அதே தான் லிக்விட் கோல்டுக்கு இருக்கும். இட் டஸ் நாட் சேஞ்ச் எனி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஃபைன். ஸோ அதே போல் ஃபிசிக்கல் சேஞ்சில் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா size and shape will be changes அப்படின்றது சொல்லிடணும். In a physical change, the physical properties such as color, shape and size of the substance may undergo change. ஸோ கலரோ அல்லது பொருளோட ஷேப்போ அல்லது சைஸோ என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா காய்கறி இருக்குல்ல, வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸை நம்ம கட் பண்ணுறதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஸோ வெஜிடபிள்ஸை கட் பண்ணால் அதோட சைஸோ ஷேப்போ என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அதே போல் பலூன் ஊதுறோம் இல்லையா. ஓகே, ஸோ அதையும் நம்ம ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேங்களா, இன்ஃப்ளாட்டிங் எ பலூன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருள்களில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிலை மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு என்னென்னு சொல்லலாம், நிலை மாற்றம். ஒரு பொருளில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான நிலைகள் என்ன, மாற்றங்கள் என்ன அப்படின்னா the following are the sum of the change of state from solid to liquid ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிறத நம்ம மெல்ட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐஸ் கியூப் மெல்ட் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரம் சாலிட் டு லிக்விட் இஸ் மெல்ட்டிங். ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஃப்ரம் லிக்விட் ஸ்டேட் டு கேசியஸ் ஸ்டேட் இட் இஸ் கால்ட் as வெப்பரைசேஷன். நீராவியாதல் அப்படின்னு சொல்லலாம், ஆவியாதல். ஓகேங்களா, ஃப்ரம் லிக்விட் ஸ்டேட் டு கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னா வேப்பரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் சப்ஸ்டன்ஸ் அண்டர்கோஸ் ஃப்ரம் லிக்விட் ஸ்டேட் டு சாலிட் ஸ்டேட். லிக்விட் ஸ்டேட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுச்சு அப்படின்னா அதை நம்ம ஃப்ரீசிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், வாட்டரை நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு கூல் பண்ணோம் அப்படின்னா அது என்னவா மாறிடும், ஐஸ் கியூபாக மாறிடும். ஸோ அதை ஃப்ரீசிங் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். உறைதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ரீசிங்னா உறைதல். From gaseous state into liquid state is condensation. So
கேசியஸ் ஸ்டேட்லேருந்து என்னவா மாறுது, லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது, என்னன்னு சொல்லலாம், கண்டென்சேஷன். ஸோ இந்த கேசியஸ் ஸ்டேட் டு லிக்விட் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். வாட்டரை ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது என்னவா அறியுது, எவாப்ரேட் ஆகி நீராவியாக மாறிடுது. ஸோ கேசியஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த நீராவியை நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா என்னவா மாறிடும், லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஸோ அதை தான் கண்டென்சேஷன் அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்தது ஃப்ரம் சாலிட் ஸ்டேட் டு கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறக்கூடியதை சப்ளிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃப்ரம் சாலிட் ஸ்டேட் டு கேசியஸ் ஸ்டேட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஊதுவத்தி இருக்கு இல்லையா, அதை சொல்லலாம். கற்பூரம் இருக்கு இல்லையா, ஸோ அது ரெண்டையுமே நம்ம சாலிட் ஸ்டேட் டு கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறதுக்கு சப்ளிமேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ கற்பூரம் நமக்கு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், அதை நம்ம தீ பற்ற வைத்தோம் அப்படின்னா கற்பூரம் என்னவா மாறிடும் அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறாது, ஸ்ட்ரெயிட்டாக என்ன ஸ்டேட்டுக்கு மாறிடும், கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் சப்ளிமேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம melting, vaporization and sublimation occur when heated and hence it is called as endothermic process. ஸோ ரெண்டு ப்ராசஸ் பார்க்க போகிறோம், endothermic, exothermic. endothermic process அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மெல்டிங், வேப்பரைசேஷன் அண்ட் சப்ளிமேஷன் அக்கர் ஆகும். எப்போ அப்படின்னா பொருளை வெப்பப்படுத்துகிறப்போ மெல்டிங், வேப்பரைசேஷன், சப்ளிமேஷன் ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அதே போல் இன் எண்டோதெர்மிக் ப்ராசஸில் மாலிகுல்ஸோட ஸ்பீட் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இட் மூவ்ஸ் வெரி ஃபாஸ்டர். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் ஹீட் பண்ணுறப்போ மெல்டிங், வேப்பரைசேஷன், சப்ளிமேஷன் ப்ராசஸ் அக்கர் ஆகும். அதை தான் எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி நம்ம ஹீட் பண்ணுறப்போ அந்த சாலிடில் இருக்கக்கூடிய சாலிட், லிக்யூட் ஆர் கேசியஸ் ஃபார்மில் இருக்கக்கூடியதை ஹீட் பண்ணுறப்போ அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் அந்த ஆட்டம் மாலிகுல்ஸோட ஸ்பீடு என்ன ஆகும், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இட் மூவ்ஸ் ஃபாஸ்டர். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது exothermic process such as in freezing and condensation heat is removed. ஹீட்டை ரிமூவ் பண்ணது. ஸோ ஹீட் பண்ணோம் அப்படின்னா எண்டோதெர்மிக், ஹீட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா தட் மீன்ஸ் கூலிங் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்லலாம். இன் ஃப்ரீசிங் அண்ட் கண்டென்சேஷன் ஹீட் இஸ் ரிமூவ்டு resulting in the decreasing the speed of the molecules causing them move slower. ஸோ எண்டோதெர்மிக் ப்ராசஸில் ஆட்டம் மாலிகுல்ஸ் ஹீட் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸில் ஆட்டம் மாலிகுல்ஸ் என்னவாகும், ரொம்ப ஸ்லோ மேனரில் மூவ் ஆகும். such a process are called as exothermic process. இந்த எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக் ப்ராசஸை நீங்கள் 8th ஹையர் ஸ்டடீஸில் ரொம்ப அதிகமாக டெப்த்தாக படிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு 7th எக்ஸோதெர்மிக், எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னால் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட் மெல்டிங்னா என்ன. ஸோ இப்போ நம்ம பார்த்துருந்த சாலிட் ஸ்டேட் டு லிக்யூட், லிக்விட் ஸ்டேட் டு சாலிட் அண்ட் தென் கேசியஸ் ஸ்டேட் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் இன் ஸ்டேட் பார்த்துருந்தோம்ல. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் மெல்டிங். ஸோ மெல்டிங் இஸ் த சேஞ்ச் ஆஃப் சாலிட் இன்டு இட்ஸ் லிக்யூட் ஸ்டேட் அண்ட் இட்ஸ் ஹேப்பன் பை ஹீட்டிங். ஸோ ஒரு பொருளை ஹீட் பண்ணுறதுனால சாலிட் பொருளிலிருந்து என்னவா மாறிடும், லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுறது நம்ம என்ன சொல்லுவோம், மெல்டிங். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐஸ் க்யூபை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அதே போல் ஐஸ் க்ரீமை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே போல் பட்டர் இல்லையா, ஸோ பட்டரை நம்ம ஹீட் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும், மெல்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதுவும் நம்ம சொல்லலாம். பன்னீரை ஹீட் பண்ணாலும் நமக்கு மெல்ட் ஆகிறத எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேங்களா, ஃபைன். ஃப்ரீசிங் இஸ் த சேஞ்சிங் ஆஃப் எ லிக்யூட் இன்டு சாலிட் ஸ்டேட் அண்டு இட் ஹேப்பன்ஸ் பை கூலிங். ஸோ லிக்விட் ஸ்டேட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிறத ஃப்ரீசிங், தட் மீன்ஸ் உறைதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து கூலிங் ப்ராசஸ்னால் நடக்கும். ஸோ வாட்டரை நம்ம ஐஸ் க்யூபாக மாற்றணும்னா ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும், கூல் பண்ணுறதுனால வாட்டர் ஐஸ் க்யூபாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அது நமக்கு தெரியும்ல, ஃபைன். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னென்னா வேப்பரைசேஷன். இந்த வேப்பரைசேஷன் ப்ராசஸில் 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாயிலிங், செகண்ட் ஒன் எவாப்ரேஷன். ஸோ பாயிலிங் அப்படிங்கிறது என்ன, கொதிநிலை. எவாப்ரேஷன் அப்படிங்கிறது நீர் ஆவியாதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பாயிலிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் எ லிக்விட் இன்டு வேப்பர்ஸ் ஆன் ஹீட்டிங். ஸோ பொருளை ஹீட் பண்ணுறதுனால லிக்விட் ஸ்டேட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறதை தான், கேசியஸ் ஃபார்முக்கு மாறதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பாயிலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே போல் எவாப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எவாப்ரேஷன் இஸ் த டெக்னிக் யூஸ்டு டு செப்பரேட் டிசால்வ்டு சாலிட்ஸ் ஃப்ரம் சாலிட் லிக்விட் மிக்சர். ஸோ சாலிட் அண்ட் லிக்யூட் ரெண்டுமே கலந்த கலவையிலிருந்து நம்ம சாலிடை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணுறோம் பை த ப்ராசஸ் ஆஃப் டிசால்வ்டு ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் எவாப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கண்டென்சேஷன். ஸோ கண்டென்சேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், திரவத்தை தட் மீன்ஸ் ஆவியாதல் அப்படிங்கிறது நீராவி இருக்கு இல்லையா. ஸோ கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறத கூல் பண்ணுறப்போ நமக்கு என்னவா மாறும், லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் கண்டென்சேஷன். கண்டென்சேஷன் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் கேஸ் இன்டு இட்ஸ் லிக்விட் ஸ்டேட் பை கூலிங்.
ஸோ கூலிங் பண்ணுறப்போ கேசியஸ் ஸ்டேட்லேருந்து என்ன ஸ்டேட்டுக்கு மாறுது, லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறக்கூடிய இந்த ப்ராசஸை கண்டென்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம், மேகம் உருவாதில் நம்ம கண்டென்சேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ மேகம் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? கடல் நீர் ஆவியாகுது. ஸோ ஆவியாகிறத கேசியஸ் ஸ்டேட்டுக்கு சொல்லலாம், பிகாஸ் ஆஃப் சன் ஹீட்னால. ஓகே, சன்லைட்னால ஹீட் ஆகி ஆவியாகிறத கேசியஸ் ஸ்டேட். அப்படி கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா கூல் ஆகிறதுனால நமக்கு லிக்விட் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகி மேகத்துலேருந்து நமக்கு என்னவா பொழியுது அப்படின்னா மழையாக வருது, ரெயின். ஓகேங்களா, ஃபைன். ஸோ அதே போல் அடுத்ததாக பார்க்க போகிறது சப்ளிமேஷன். ஸோ சப்ளிமேஷன், த ப்ராசஸ் இன் விச் எ சாலிட் இஸ் கன்வெர்ட்டட் டைரக்ட்லி இன்டு எ கேஸ். ஸோ சாலிட் கேஸாக டைரெக்டாக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் சப்ளிமேஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஊதுவத்தி நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே போல் கற்பூரத்தை நம்ம சப்ளிமேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேங்களா, ஃபைனல் ஒன் கிறிஸ்டலைசேஷன், படிகமாதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் a process of cooling a hot concentrated solution of a substance to obtain crystal is called crystallization. ஸோ ஹாட் சப்ஸ்டன்ஸை கூல் பண்ணுறதுனால நமக்கு கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனை கூல் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் இதை வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம், கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். ஓகே, எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இப்போது நமக்கு உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, வாட்டரில் சால்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சால்ட், கல் உப்பு மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அது என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதை ஒரு கிளாஸ் டம்ளரில் எடுத்துகிட்டு, கண்ணாடி டம்ளரில் எடுத்துகிட்டு அந்த வாட்டரை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு பாலித்தீன் பேப்பர் கவர் பண்ணி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ அதை நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறப்போ அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு இல்லையா பாலித்தீன் பேப்பரில், ஸோ அந்த பாலித்தீன் பேப்பரை கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரப்பர் பேண்ட் வச்சு. இப்போ அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் எவாப்ரேட் ஆகிடும் அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர்னால, ரூம் டெம்பரேச்சர்னால. ஓகேவா, ஸோ அப்படி எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா சால்ட் கிறிஸ்டல்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ சால்ட் கிறிஸ்டல் உருவாக்குறது நம்ம வீட்டிலேயே நம்மளால் செஞ்சு பார்க்க முடியும். கிறிஸ்டலைசேஷன் இஸ் த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஸ் வெல் அஸ் த மெத்தட் ஆஃப் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தூய்மையான பொருளை உருவாக்குறதுக்காகவும் தட் மீன்ஸ் செப்பரேட் பண்ணுறதுக்காகவும் கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ மெல்ட்டிங்னா என்ன, எவாப்ரேஷன்னா என்ன, பாயிலிங்னா என்ன, கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அதில் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஃபிசிக்கல் சேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், சேஞ்ச் இன் ஸ்டேட் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக்க போகிறீங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நான் நடத்தினது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். விஸ்டாஸ் லேர்னிங்கோட எப்போவுமே இணைஞ்சே இருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.